வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோவில் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய வைஃபான சங்கீதா விஜய் வந்து விவாகரத்து விளக்கு வந்து இன்னைக்கு ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா இன்னைக்கு இணையதளத்தை போயிட்டு இருந்தாலும், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ அதிகப்படியான சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டைட்டில் வின்னரான முத்துக்குமரன் வந்து ஒரு ஷாக்கான பதிவை வந்து போட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யாராவது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா, இல்லை ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறவங்க வரமாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேபி அடுத்த ஆட்சியாவது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறவங்க அமைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து விஜய் அண்ணாவை தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. அது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான பதிவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் டைட்டில் வின்னரான முத்துக்குமரன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் போடுற அந்த அதிர்ச்சிகரமான ஒரு பதிவு தான் எல்லாரையுமே வந்து ஒரு நடுநடுங்க வச்சிருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி அடுத்த விளாங்குளம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 17 வயது பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து அந்த பெண் வந்து காலையில் வந்து இயற்கை உபாதைக்காக போயிருக்காங்க. அப்புறம் போயிட்டு அந்த பெண்ணை ரொம்ப நேரமாக காணோம். அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் தேட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு காட்டு பகுதியில் அந்த பெண் வந்து உடல்ல உடுப்பு இல்லாம துண்டு துண்டா வெட்டப்பட்டு வந்து ஒரு இடத்துல வந்து கடந்ததை பார்த்து அவங்களோட உறவினர்கள் எல்லாம் நெஞ்சே பதறி வந்து அந்த காட்சியை பார்த்துட்டு மயங்கி வந்து விழுந்திருக்காங்களா. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து 2 பேர் வந்து அந்த மாதிரி இயற்கை உபாதை கழிக்க போன அந்த அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி வந்து அந்த மாதிரி கொன்று வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேலு அவங்கள பற்றின அந்த விஷயங்களும் தெரில. இன்னும் போலீஸ்கார் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேபி அந்த அந்த நபர்களை வந்து கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. மேபி வாழ்நாள் ஃபுல்லாக சிறை இல்லைன்னா வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி தான் அது போகுதே தவிர, இதுக்கான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்டிருக்காரு. மேபி நீங்கள் அந்த மக்கள்கிட்டயே அவங்கள ஒப்படைச்சிட்டா கூட அவங்கள சதையாக பிச்சு எடுத்துருவாங்கல்ல. நீங்கள் ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க? அந்த ஸ்பாட் பனிஷ்மெண்ட் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை பார்த்து இன்னொருத்தர் அந்த தப்பை பண்ணுறதுக்கு கூட தயங்கணும் நடுங்கணும் இல்லை. நீங்கள் ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க? இது வரைக்கும் எத்தனையோ பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, சீரழிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்பவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய குழந்தைகள், அதாவது சிறுமி, அதாவது 3, 4, 5 வயது குழந்தைகள் கூட அப்படியே ஃபுல்லாக வச்சு எரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தடயத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த முழு சேதத்தையும் ஏற்றுக்கிறாங்களே தவிர, இந்த குற்றம் செஞ்ச நபர்கள் இன்னமும் சுதந்திரமாக சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக சிறை அப்படிங்கிறது எதுக்கு? அவங்களுக்கு 3 நேரம் உணவு கொடுத்து ஜெயிலில் வந்து ரொம்பவும் சொகுசாக பராமரிக்கிறதுக்காக தானா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏன் வந்து தகுந்த தண்டனையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, செங்கல்பட்டு பகுதியில் வந்து 3 பேர் வந்து வண்டியில் போயிருக்காங்க. ஒரு 14 வயசு பெண், இன்னொரு 16 வயசு பெண், அப்புறம் இன்னொரு 17 வயசு பையன். இந்த மாதிரி 3 பேருமே வண்டியில் போயிருக்காங்க. அவங்க வண்டியில் தனியாக போயிட்டு இருக்கிறத 2 பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, 2 குடிகாரர்கள். அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த 17 வயசு பையனும் 16 வயசு பொண்ணும் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனால் அந்த 14 வயசு குழந்தையால் அந்த ஓட முடியல. அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து இரவு ஃபுல்லாக வச்சு ரொம்பவும் துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி பிறப்புறுப்பையே வந்து ரொம்ப சேதப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் குடிபோதையில் அதிகமாக இருந்ததுனால அவங்க குடிச்ச அந்த பாட்டில்ஸை கூட அந்த குழந்தையோட பிறப்புறுப்பில் ஃபுல்லாக வந்து உள்ள தள்ளி இந்த மாதிரி ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அதாவது இதை வந்து ஒரு தாயோ ஒரு தந்தையோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேட்கும் போது எந்த அளவுக்கு மனவேதனை பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே, அதாவது சொல்கிறதே கஷ்டம். அப்படிங்கிற நிலைமையில் அவங்கள வந்து அந்த 2 பேரில் அந்த செங்கல்பட்டு மகளிர் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்த்துல நாங்கள் ஒருத்தரை பிடிச்சிட்டோம், ஒருத்தரை வந்து தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அவங்களுக்கு வந்து என்ன அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் பூரா சிறை, அதாவது அவங்க சாகிற வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற தண்டனையை கேட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து போயிட்டாங்களாம். என்னுடைய குழந்தைக்கு வந்து 14 வயசு தான் ஆகுது. உலகம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு பிஞ்சு மண்ணை இந்த மாதிரி இரவு ஃபுல்லாக வச்சு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சிறைவாசம் தான் ஒரு பெரிய தண்டனையாக. என் பொண்ணு நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ வலியை கத்திருப்பா, அம்மா வந்துட மாட்டாங்களா, அப்பா வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு குழந்தை வந்து ஏங்கியிருக்கும். ஆனால் அந்த 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 இது கொஞ்சம் கூட இல்லாத இன்னைக்கு அவன் வந்து சிறைவாசம் தானே அனுபவிக்கிறான். பெரிய தண்டனை அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. நாளைக்கு இதை பார்த்துட்டு இன்னொருத்தனும் ஜெயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த பண்ண மாட்டான் அப்படிங்கிறது என்ன கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கோயம்புத்தூரோட ஏர்போர்ட் பேக் சைடில் ஒரு பொண்ணை வந்து 3 பேர் வந்து பலாத்காரம் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய கேஸும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே
1 நாள் 2 நாள் அதுக்கு மேல சர்ச்சை வந்து பெருசா அதுல வந்து இருக்காது. ஏன் இந்த மாரி நடக்குது? இந்த மாதிரி ஆட்கள அங்க இருக்கிற பகுதியினரோ, இல்ல வந்து மேபி அந்த சம்மந்தப்பட்ட உறவினர்கிட்டயோ ஒப்படைச்சிட்டாலே, அவங்க வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா பிச்சு எடுத்துருவாங்களே! நீங்க ஏன் அத கூட செய்ய மாட்டேங்கிறீங்க? ஊர் ஃபுல்லா சேர்ந்து ஒருத்தர அடிச்சு கொன்னா அது கலவரம் தானா? நீங்க அப்படி கூட விட்டுறலாம்ல. நீங்க ஏன் அந்த மாரி பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுதான் மனிதநேயமா? இதுதான் ஈவிரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களுக்கும், அந்த உறவினர்களுக்கும் நீங்க என்ன விதமான பதில சொல்ல போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆதங்கமா முத்துக்குமரன் பேசியிருந்தாரு. அவர் வேற என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த ஏன் நான் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேன்ஸ்லாம் கேட்கும்போது, எனக்கு வந்து அப்படியே ரத்தம் கொதிக்குது. ஒரு சின்ன பிள்ளை, அதாவது எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்குது. உங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்குது. இந்த மாரி இந்த குழந்தைங்கள பத்தின செய்திகள் வரும்போது, அத பேசுறதுக்கு எனக்கு இதயமே வலிக்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த விஷயத்த பத்தி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண கூட முடியல. ஆனா, இதுக்கெல்லாம் எப்போதான் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் வந்து யாரு வந்து எடுப்பாங்க? அப்படி மேபி ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுக்கிறவங்களையும் நீங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு இதயத்தோட ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும், அதாவது இந்த இந்த 5 ஆண்டுகளா இருக்கட்டும், கடந்த 5 ஆண்டுகளா ஆகட்டும், பெண்களுக்கு எதிரா பல வழக்குகள், அதுவும் கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் வன்கொடுமை, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடந்துக்குது. இதுக்கு ஸ்ட்ரிக்ட்டா அகைன்ஸ்ட்டா யாரும் பேசல. இன்னைக்கு ஒரு நடிகரோட விவாகரத்து, இன்னைக்கு ஒரு அவருடைய உறவு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேசுறீங்கல்ல. நீங்க 2026 எலக்ஷன ஒரு பெரிய இதா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. மேபி இந்த எலக்ஷன நீங்க சரியான ஒரு வாய்ப்பா, எந்த ஒரு இளைஞரா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்ல ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு 2026 எலக்ஷன ஃபேஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் அந்த பயம் வரும். நாளைக்கு நமக்கு அந்த நம்ம வீட்ல இருக்க அந்த குழந்தைக்கும் அதே விஷயம் நேர்ந்துராது அப்படிங்கிறதுல எந்த விதமான கேரண்டியும் இல்ல. பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு குடுக்குற பெண்களுக்கு முழுக்க முழுக்க நெறைய வந்து உரிமைகளையும், பாதுகாப்பையும் அள்ளி குடுக்கறதுக்கு ஒரு அரசு தயாரா இருக்குது. தயவு செய்து அத ஆதரிங்க. இந்த மாரி முக்கியமான நேரத்துல, முக்கியமான விஷயத்து மேல தயவு செய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய அந்த விழிப்புணர்வை இதுல காட்டுங்க. நீங்க தயவு செய்து கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகி போயிடாதீங்க. முக்கியமான நேரத்துல, முக்கியமான விஷயத்து மேல நாம நம்மளுடைய கவனத்த செலுத்தினா மட்டும் தான் அடுத்த 5 ஆண்டுகள் நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கும். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய குழந்தைகளோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நெறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லயே, அதாவது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், நெறைய குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு பாலியல் தொல்லை வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற விதமா தான் ஒருத்தர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தயவுசெய்து இந்த மாதிரி நேரத்துல அவரை அவமானப்படுத்துற மாதிரியும், அவருக்கு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ற மாதிரியும், அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியும் தயவுசெய்து நடந்துக்காதீங்க. ஒரு மனுஷன் நமக்காக உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு மனுஷனா பல பிரச்சனைகளை எதிர்த்து நின்று எழுந்திருச்சு வராரு. அவருக்கு நாம கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறது 2026 தேர்தல் தான். அதை விட்டுட்டு அவரை பற்றின விமர்சனங்களை பேசுறத தயவு செய்து நிறுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கிற இந்த நிலைமையில நாம வந்து நமக்காக வர ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பு இன்மையை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு கோவமான ஒரு பதிவை அவர் கொடுத்துருக்காரு.